தமிழக அரசின் யானைகள் வழித்தட திட்ட வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் 30,000 குடும்பங்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசின் வனத்துறையின் சிறப்பு குழுவால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கைதான் இந்த யானைகள் வழித்தட திட்ட விரைவு அறிக்கை. இந்த அறிக்கை ஆங்கிலத்தில் மட்டும் வெளியிடப்பட்டிருப்பதோடு அதற்கான கருத்துக்களை தெரிவிக்க குறுகிய கால அவகாசம் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவசர கதியில் தயாரித்து வெளியிடப்பட்டிருக்கும் இந்த அறிக்கை நடைமுறைக்கு வந்தால் நீலகிரியில் 30,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு கடும் பாதிப்பை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. இந்த அறிக்கையின் மூலம் ஆண்டாண்டு காலமாக மலைப்பகுதிகளில் வசித்து வரும் மக்களின் வாழ்விடங்களையும் வாழ்வாதாரங்களையும் அடியோடு பறிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளது இந்த விளம்பர திமுக அரசு. இந்த புதிய யானைகள் வழித்தட திட்ட விரைவு அறிக்கை நடைமுறைக்கு வந்தால் ஓவேலி, மசினகுடி போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை முழுமையாக இழக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடலூர் பகுதியில் யானை வழித்தடம் இப்போ வரைவு அறிக்கை தமிழக அரசு வெளியிட்டிருக்குது. இதனுடைய பார்த்தீங்கன்னா மசினகுடி, ஓவேலி, தேவசோல, தேவாலா பகுதிகள் இந்த யானை வழித்தடத்தில் அடங்குது. இதனால் பார்த்திங்கன்னா மசினகுடியும் ஓவேலியும் முழுவதாக அந்த ஊராட்சி, மசினகுடி ஊராட்சியும் சரி, ஓவேலி பேரூராட்சியும் முழுவதுமாக யானை வழித்தடத்துக்குள்ள வருது. இது இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 4வது நாளாக எனக்கு கருப்பு கொடி கட்டி கூடலூர், பந்தலூர் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அரசு அதுக்கான தெளிவான நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. இது வரைக்கும் யானை வழித்தடத்துக்கான மாற்று சிந்தனையை இது வரைக்கும் கொண்டு போகலை. இதனால் மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ விரைவான ஒரு மாற்று அறிவிக்கையை எடுத்து மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் யானை வழித்தடத்தை செயல்படுத்த வேண்டும்னு கேட்டுக்கோம். வாழ்வாதாரத்தை பறிக்கும் இந்த யானைகள் வழித்தட திட்ட விரைவு அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசிற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக வீடுகள், கடைகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர் அந்த பகுதி மக்கள். மக்களின் வாழ்வாதாரங்களை தொடர்ந்து பறித்து வரும் இந்த விளம்பர திமுக அரசு தற்போது நீலகிரி மக்களை வஞ்சிக்க தொடங்கியுள்ளது. மலைவாழ் மக்களை வெளியேற்ற குறிவைத்து தயாரிக்கப்பட்ட இந்த யானை வழித்தட திட்ட விரைவு அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்பதே அந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. யானைகளின் வாழ்விடங்களை பாதுகாத்தல், நெருக்கடியான யானை வழித்தடங்களை அடையாளம் காணுதல், யானைகளுக்கான நீர் ஆதாரம் உள்ளிட்டவைகள் அவசியமானதுதான். ஆனால் முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் மலைவாழ் பகுதி மக்களை வெளியேற்றும் நோக்கத்தில் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வறிக்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கூடலூர் செய்தியாளர் சிவகாந்த்.